வணக்கம். பாலமுருகன். நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தான் கட்சியில் இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன தம்பிகள், அத்தனை பயிர்களும் ஒழுங்கு மரியாதையா கட்சியை விட்டு வெளியில ஓடி போயிருங்க அப்படின்னு கடுமையான கோபத்துல நேத்திக்கு பேசிருக்கக்கூடிய பேச்சுல சொல்லியிருக்கா. அப்படி இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது, உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது, நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது. எதற்காக அந்த பேச்சை சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிகள் வர வர அண்ணனுடைய பேச்ச சுத்தமா கேட்கறதில்ல அப்படிங்கிற காண்டுல அவரு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம நிறைய வார்த்தைகளை விட்டுருக்கா. அப்படி அண்ணன் இது தப்பா எதுவுமே பேசல. அண்ணன் பேச காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் இது இல்ல, காங்கிரஸ் நம்ம இனத்தை அளித்த கட்சினா அதை காங்கிரஸ் தான் முழுக்க பேசியிருக்கிறேன். திருமாவளவன் எதுவுமே பேச கிடையாது, திருமாவளவன் எதுவுமே பேச கிடையாது, திருமாவளவன் எதுவுமே பேச கிடையாது. காங்கிரஸ் தான் பேசியிருக்காங்க. இவனுக்கு திருமாவளவன் பேசுறான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏண்டா கட்சியை விட்டு வெளியில போச்சோனாரு அப்படின்னு கேட்டா, இந்த தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டாங்களாம். அப்படி என்னடா துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அண்ணனுடைய பேச்ச எவனுமே இப்போ குறைந்தபட்சம் ஒரு 5-6 வருஷமா எவனுமே சொல் பேச்சு கேட்கறது இல்ல அப்படின்னு விரக்தியில வெளியில வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிருக்கான் இந்த சீமான். குறிப்பா இந்த சாட்டா மாமா பையல எப்பறா நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லி மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த வார்த்தைகளை அப்படியே என்ன சொல்றது பூசி பூசி மொழிகி, என் பேச்ச கேட்கறதா இருந்தா ஒழுங்கு மரியாதையை இரு, இல்லைன்னா சட்டி புட்டிலாம் கட்டிக்கிட்டு துண்டக்கானா துணியக்கானா ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு அப்படிங்கிற லெவல்ல அவரு பேச ஆரம்பிச்சிருக்கா. அப்படி மாநில அண்ணன் மேல ரொம்ப அன்பு உள்ளவன், என்னத்தையாவது பேசி வைக்கிறா. நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடையூறா இருக்கு. ஒண்ணுல இருந்து வெளியில நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ, இதுக்குள்ள இருந்தா என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது. இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிகளை பயங்கரமா திட்டி இந்த கட்சிக்கு துரோகம் பண்றவங்க எல்லாம் வெளியில போன்னு சொல்றதுக்கு இந்த சீமான்கிற இந்த குடிகாரை சொல்லிக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்களை திட்டுறாங்களாம். ஏண்டா பொறுக்கி பசங்களா, ஏண்டா யாடு நனையுதுன்னு இங்க இருக்கக்கூடிய ஓநாய்கள் அந்த ஒப்பாரி வைக்கிற மாதிரி 14 வருஷமா உன்னுடைய ஊத்த வாயை திறந்தா எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா அற்பத்திலும் அற்பத்தனமான உச்சகட்டமா வார்த்தைகளை ஃபுல்லா வந்து எங்க முன்னாடி வண்டியா இறக்கி வச்சுட்டு இந்த நாட்டை நாசமாக்கின முதல் ஆளு கருணாநிதன். அண்ணாதுரை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான். அண்ணாதுரை பல ஓல்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான். அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழைறான். முரசொலி மர அம்மா புண்டைக்குள்ள நாடு புண்டைய. இதுதான் கதை. அதுக்கப்புறம் எங்கேயாவது வர அவன் பல பொண்டாட்டிகள். இப்ப என்னடானா குண்டியில குத்துதே கொடையுதேன்னு வந்துகிட்டு பழிய ஃபுல்லா தம்பிங்க மேல தூக்கி போட்டுட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி தாடிக்குள்ள போய் ஒவ்வொரு மூஞ்சியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்பாவி வேஷம் போட்டுட்டு இருக்கியா. இருக்கிறதுல 1ஆம் நம்பர் சில்ற யாருன்னு கேட்டா இந்த சீமான் ஆகிய நீ தாண்டா 1ஆம் நம்பர் சில்ற. எவ்வளவு பேச்சுக்களை வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி நீ வந்து அப்படி நெஞ்ச விடச்சுக்கிட்டு வந்து கூவுவ. கடைசியில சுத்தி சுத்தி உன்னை நான் சுள்ளுக்கெடுக்கவும் இப்ப என்னடானா இன்னைக்கு கட்சியும் கிடையாது, ஆட்டமும் கிடையாது, படுதாவும் கிடையாது. கடைசியில கட்சி கொடி வரைக்கும் எல்லாத்தையும் கிழிச்சு தோரண கட்டி தொங்க விட்டுட்டாங்கிற காரணத்துக்காக இப்ப வந்துட்டு ஊழவேஷம் போட்டுட்டு இருக்க. கடைசியில தமிழ் இனத்துக்கு எதிரி இந்த சீமான் தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னோட பேச்ச உள்வாங்கி அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை வெளியில சொல்லக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் பார்த்து அரண்டு போன நீ இப்போ எதிரிகள் யாருன்னு கேட்டா தம்பிங்க மேல பழிய சொல்லிட்ட. உனக்கு குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒண்ணு இருக்கா? இது நாள் வரைக்கும் நீ பேசிருக்கக்கூடிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கியா? இது நாள் வரைக்கும் நீ பேசிருக்கக்கூடிய பேச்சு ஒன்று 14 வருஷத்துல சீமான் பேசிய பேச்சு உண்மையின் அர்த்தம் தான்ப்பா. பரவாயில்ல, 14 வருஷத்துக்கு முன்னாடி முக்காலத்தையும் உணர்ந்து எதிர் வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. இது அனைத்துக்குமே சீமான் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு தூரம் பொருந்தி போகுது பாரு அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஸ்ட்ராங்கா நின்றுக்கியாடா. காலையில பேசக்கூடிய பேச்ச உன் நாக்கு என்னத்தை தின்னுதுன்னு தெரியல, மத்தியானமே அந்த பேச்ச மாத்தி பேசக்கூடிய ஒரு கேடு கெட்ட பிறவி நீ வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நான் வந்துகிட்டு எதிரி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார். அவனை வக்கீல கொலை பண்ணுவானா காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை முடியாது. நீ என்னத்தை விதைத்தியோ அதைத்தானடா அறுப்ப, நீ என்னத்தை சொல்லி கொடுத்தியோ அதைத்தாண்டா உன் தம்பிகள் வந்துகிட்டு அதை உள்வாங்கி அதைத்தாண்டா வெளியிடுவான். அது வெளியிட்டது வந்துட்டு அவமானமா இருக்குன்னா அவமானத்தின் ஒட்டுமொத்த சின்னமே நீதாண்டா.
என்ன நடந்தாலும் சுட்டு போட்டா கூட உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய குணம் மாறாதுங்கிற காரணத்துக்கு என்னைய வந்து கேள்வி கேட்காத, என்னுடைய தலைமையை கேள்வி கேட்காத, ஊர்ல இருக்கிறவங்க ஃபுல்லா எல்லாருமே வந்து குடும்ப அரசியல் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. எவனுமே என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு குடும்ப அரசியல் பண்றான்னு சொல்லக்கூடாது. நான் என்ன இங்க சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற கூடிய அந்த பாசிச மனநிலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ மாற்றம் அடையாததுக்கு காரணம் நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் கட்சி, நான் தான் கட்சி, என்னுடைய பேச்ச தான் கேட்கணும். எவனாவது இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பொறுப்பு கேட்டீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மீச்சிருவேங்கிற ரேஞ்சில் இருந்தா இரு. அடிமையிலும் அடிமையாக இருக்கிறதா இருந்தா இரு. நான் உன் காசு பணத்தை அள்ளி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன வேலை சொல்றனோ அதை வந்து நீ கேட்கணும். இதுக்கு பேர் தாண்டா மனு தர்மம். மனு தர்மத்தோடைய வேலை என்னது? சூத்திரனாகிய நீ சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, உழைக்க வேண்டும், உழைப்பிற்கான கூலியை கேட்க கூடாதுங்கிறதாண்டா மனு தர்மம். எவ்வளவு பக்காவா RSS உடைய சித்தாந்தத்தை எவ்வளவு திமிர்வாதமா ஒரு கொள்கை, ஒரு கட்சி, ஒரு தலைவன்கிற பேர்ல வந்துகிட்டு உன்னுடைய ஜாம்பிஸ் அடிமையிலும் அடிமைகளா இருக்கக்கூடிய தம்பிகள்கிட்ட வந்துகிட்டு காசை கொண்டுட்டு வந்து கூடு, வேலை செய்யி, கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறதா இருந்தா போவலியே. எவ்வளவு திமிர்த்தனமான பாசிசத்தின் உச்சகட்டமா நீ பேசியிருப்ப. ஏன்னா உன்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தம்பிகள் தான். குறைந்தபட்சம் அவனுக்கு வந்து என்ன இருக்கும்? அறிவு இருக்கும். எப்படி ஐயநாதன்ல இருந்து ராஜீவ்காந்தில இருந்து ஒவ்வொரு ஆளா அத்தனை பேருமே வெளியில கிளம்பி போனாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு எங்களை மாதிரி சோசியல் மீடியா இருக்கவும் நீ பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த நிமிஷம் வெளியில வந்து ஓபன் பண்ணி காட்டின காரணத்தினால எல்லா பசங்களும் இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். குறிப்பா உன்னைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பெரிய மண்ட குடைச்சலுக்கு காரணம். அதுக்காக நீ சொல் பேச்ச கேட்டா கேளு, கேட்கறதுனா வெளியே போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து நின்று இருக்கு. ஒரு வார்த்தையை ப்ராப்பரா சொல்லிருக்க. 14 வருஷமா நான் கட்சி வச்சு நடத்தினேன், இங்க மெய்ப்பாளர் சரியில்லை. சரியில்லைங்கிறத இன்னைக்கு உன் நாக்குல ஒத்துக்கிட்ட தெரியுமா? அந்த நேர்மைக்காவது உன்னை நாங்க பாராட்டுறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 14 வருஷம் உன் தம்பிகளுடைய நிலைமை, அவங்களோட யோக்கியதை தன்மை, சோசியல் மீடியால அவங்க பதிவு பண்ணக்கூடிய பதிவு எவ்வளவு கிளவு உச்சக்கட்ட பொறுக்கித்தனம். அதை பார்க்கறதுக்கும் வாசிப்பதற்குரிய யோக்கியதை, பதிவுக்கு கூட அருகதையற்ற ஒரு யோக்கியதை தான் உன்னோட தம்பியை நீ வளர்த்து வச்சிருக்கக்கூடிய விஷயம். அதை நீ வாசிக்கும் போதே உனக்கு தெரியுது என்னடா நம்மளுடைய தம்பிகளை இவ்வளவுக்கு கேவலமா இறங்கி அப்படின்னு நினைக்கும் போது நீ என்னத்தை விதைச்சிருக்கியோ அதைத்தாண்டா நீ அறுப்ப. அதனால தம்பி தான் நீ தான் உன்னுடைய தம்பி. அதாவது ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் நீ பேசுறனா முதல்ல ஒழுக்கம் கெட்டவன் யாருன்னு கேட்டா சீமானாகி நீ தான். அதனால ஒழுக்கத்தை பத்தி நீ பேசணும்னா தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒழுக்கத்தோட நீ வாழ்றதுக்கு பழகிக்கோ. இவ்வளவு வாய ஊர்ல வந்து எற நிறைச்சிருந்த உன்னை வந்து நல்ல எண்ணெயில வச்சு ரிவிட் அடின்னு அடிச்சது காரணம் ஆயுதம் தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் நேத்திக்கு வரைக்கும் நெய்தல் படையை கட்டுவேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு என்ன வந்துட்டு சீருடைய அணியாத மக்கள் ராணுவம். இதுக்கு முதல்ல ஒழுங்கு மரியாதை விளக்கத்தை சொல்லு. மக்கள் ராணுவம்னா என்ன? ராணுவ கட்டமைப்புனா என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆயுதம் ஏந்தக்கூடிய ஆள் தானே நீ? பதில் சொல்லு முதல்ல ஒழுங்கு மரியாதையா. அங்க வந்து நின்றுட்டு நாங்க வந்துகிட்டு ஆயுதத்தை ஏந்த மாட்டோம்னு உள்ள போய் சொல்ற. வெளியில வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட உன்னோட அந்த தம்பிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்ற? நாமெல்லாம் சீருடைய அணியாத மக்கள் ராணுவம்னா ராணுவ நீ முதல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவனா இல்ல அல்லது ராணுவத்தின் மீது ஆயுத போராட்டத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு பேமெண்ட் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ஆயுதம், இந்த புரட்சி, இந்த தமிழ் ஈழம், இந்த பிரபாகரன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லித்தான் நீ உன்னோட வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்க. நல்ல வயிறு, இவ்வளவு பெரிய வயிறு வளர்ந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி பிணத்தின் மீது ஏறி உட்கார்ந்து ஈழத்தில் இழந்திருக்கக்கூடிய இறந்த சொந்தங்களின் மீது ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவர்களை வந்துகிட்டு நப்பாச காட்டி உங்களுக்கு மாற்று நான் தான், உங்களுக்கு தீர்வு நான் தான், உங்களை வந்து மறுமலர்ச்சி நான் தான், ஆகையால் உங்களுக்கு தனி ஈழத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கையெழுப்பும் எனக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் நீங்க எங்களுக்கு வந்து பங்களிப்பு கொடுங்க, பொருளாதார பங்களிப்பு கொடுங்கன்னு சொல்லி வயிறை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது கேடுகட்ட பிறவியாகிற நீ மறுபடி இந்த புரட்சி, இந்த ராணுவங்கிற வார்த்தையை கரெக்டா கொண்டுட்டு வந்தது விளைவுதான் இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு இன்னைக்கு ஊருப்பட்ட பசங்க வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆயுதம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா அது தேச துரோகம். அது இந்த தேசத்துடைய ஒட்டுமொத்த துரோகத்தை நீ செஞ்சுவிட்டு உன்கிட்ட கூடிய தம்பிகளை வந்து துரோகிகள் ஆகிட்டீங்க, கட்சி விட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு காரணம் கடந்த கொஞ்ச நாளா உனக்கு வரக்கூடிய பேமெண்ட் அடியோட நின்று போச்சு.
உனக்கு அடி மேல அடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நாக்பூர் முதலாளியே செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால நாம என்ன பேசுறோம், என்ன செயல்படுறோம் எதுவுமே தெரியாம நிலை குலைந்து போய் இப்ப நீ வளர ஆரம்பிச்சிருக்க. அதனால உன்னுடைய தம்பிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டனா, சுத்தமா மாறவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள ஒரிஜினல் ஜாம்பிஸா மாதிரி 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கு உதாரணம் தான் உன்னுடைய கழுத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு உன்னை நல்லா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய சாட்ட மாமா பைய உன்னைய விட அதிகமா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். அதனால உன் பேச்சை எவனுமே கேட்க மாட்டான். சாட்ட மாமா பையனோட பேச்ச தான் கேட்பான். அதனால நீயும் சாட்ட மாமா பையல நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீ இல்ல. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஒன்றே ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு லாபம்னு ஒன்று சொன்னா அதை தயவு செய்ய ஒட்டு மொத்தமா உன் வாயாலே கட்சியை கலைச்சிரு. ஒட்டு மொத்தமா நான் அரசியலை விட்டே போயிரு. நீ உன்னைய இங்க எவனுமே கேட்கல. நீ அரசியலுக்கு மாற்று, அரசியலுக்கு தீர்வு, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு 14 வருஷத்துல ஒரு இடத்துல கூட உன்னால் நிறுவ முடியல. குறிப்பா இந்த நாட்டை உலகத்தையே பிடிச்சு போடுவேன்னு சொல்லக்கூடிய உனக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உனக்கு கொடுக்கல. இதெல்லாம் அவமானத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் இன்னும் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கேன்னு தான் எங்களுக்கும் தெரியல. ஆகையால் தமிழ்நாடு மக்களுக்கு நீ செய்யக்கூடிய உண்மையான தொண்டு என்று ஒன்று இருந்தால் தம்பிகளை முதலில் வெளியே போக சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல வெளியே போய் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு சீமான். ஆரம்பிக்கலாம்.